இப்போ நம்ம ஹரிஷ் ஜெயராஜ் கான்சர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். ஜாகுவாரில் போகிறோம். பெல்ட் போடலாம் சத்தம் வருது. ஓகே, ஸோ ஒரு பெரிய விஷயம் நடந்தது. ஆக்சுவலி நாங்கள் விவிஐபி டிக்கெட்ஸ் ஃபஸ்ட்டு புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எம்ஐபிக்கு எப்படி மாற்றணும் அப்படின்ட்டு கதையை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ போயிட்டுருக்கோம். மை ஹஸ்பண்ட் இஸ் லாஃபிங் அட் மீ, ஸோ ஐ வில் டெல் யூ லேட்டர். ஸோ நம்ம இந்த வழியாக போகிறோம். ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் வந்து சேலமில் கான்சர்ட் நடக்குது. எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தான் தெரியும். ஆனால் கூட்ட நெரிசலாக இருக்குன்னு சொல்லிட்டு எப்பயுமே கான்சர்ட் போனதில்லை. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. லைக் காஸ்ட்லியான டிக்கெட்னா நல்லா எப்படி சொல்கிறது, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஒரு ப்ரைவசியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ எம்ஐபினா வந்து இன்றைக்கி தான் தெரிய வந்தது. ஹாரிஸ் ஜெயராஜ் கூட வந்து டின்னர் இருக்குது, அப்புறம் ஏதோ ப்ரைவேட்டாக மீட் பண்ண அப்படின்னு என்னமோ சொல்கிறாங்க. அது போய் பார்த்தா தான் தெரியும். போய் பார்த்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லலாம். இப்போ டைம் வந்து உடச்ச டைம் about 4:50. ஸோ கான்சர்ட் வந்து 7 o'clock, பட் ஒரு 5 o'clock வர சொல்லிட்டாங்க. அப்போ தான் உள்ளார போகிறது ஈஸியாக இருக்கும் சொன்னாங்க. அது மேபி நார்மல் டிக்கெட் இருக்கலாம். எம்ஐபிக்கு தனியாக போகிற பிளேஸ் தான் இருக்குது. ஸோ வந்து அது எப்படின்னு தெரியல. இப்போ அந்த ரோடு கூட்டமாக இருக்கலாம், இல்லை டிராஃபிக்காக இருக்கலாம். அதனால் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறோம்.